கர்த்தர் இந்த நாளில் நிறைய சாட்சிகளும் நிறைய புதிய விஷயங்களும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தலாம். ஒரு முறை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும்னு எனக்கு புதுசாக தோணுது. எல்லாமே புதுசாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் பேசின விஷயங்கள் ஆட்டம் ரொட்டீனான ஒரு 7 வார்த்தைகள் இல்லாமல் அதுலேயும் வந்து ஒரு இன்டெப்த்தான ஒரு எசன்ஸான ஒரு விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த நாளில் அப்படியாக நான் பார்க்கும்போது ப்ரேயர் அண்ட் ஃபெலோஷிப் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ப்ரேயர் அண்ட் ஃபெலோஷிப் குறித்து நம்ம பேசும்போது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 22:44. ஆமென். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு சிச்சுவேஷனில் போயிருப்போம். அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, ஏதோ என்னை அழுத்துது, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில டைமில் வந்து தூங்குறப்ப சில விஷயங்களெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு மூச்சு கூட அடைப்பது. என்ன பண்ணணும், என் வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி போயிருப்போம்னு நான் நினைக்கிறேன். மேபி சின்ன பசங்களுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக இருக்காது. பட் யாருக்காவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், நான் தான் ஐம் த சோல் என்னர் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டை நான் பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க சரி, இல்லை வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுன்னுக்குறோம், இதுக்கு ரொம்ப நாளாக நான் வேலை இல்லாமல் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க சரி, இல்லை ஒரு கடன் பிரச்சனையில் ரொம்ப மாட்டின்னு இருக்கோம், நாளைக்கு வந்து கடன்காரன் வந்து என்னை கேட்பானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு மனசே ஒரு பாரமாக இருக்கும். என்ன பண்ணணுன்னே தெரியாது. எவ்வளவோ நம்ம யோசித்துனே இருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு விடை வந்து கிடைக்காது. தூங்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும், வேறு எதுவுமே வராது. அப்படியேப்பட்ட ஒரு நிலைமை தான் அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் கோத்ரூ பண்ணார். யோசித்து பாருங்கள், நம்மளை வந்து ரிலேட் பண்ணிக்காங்க. ஒரு வாட்டி அந்த மாதிரியான ஒரு பெயின் இருக்குமா? அது ஒரு சினாரியோ சொல்கிறாங்க, ஹெமட்டோடியசிஸ்ன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா ஜென்ரலாகவே வந்து யாருக்காச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களுடைய வேர்வை வந்து ரத்தமாக சிந்துமா. அது வந்து நிஜமாகவே சயின்டிஃபிக்காக வந்து மெடிக்கலாக வந்து அது இருக்குது உண்மையாக. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் யாருக்காச்சும் இருந்திருக்குமா? இயேசு கிறிஸ்துவானருக்கு அந்த டைமில் இருந்திருக்குது. எதனால்? ஏன்னா இதுக்கு மேலே வந்து அவர் மறிக்க போகிறாரு, அவருக்கு நிறையா நடக்க போகுது, அவரோட பாடுகள் அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே அவர் வந்து எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது, அடிக்கப்பட போகிறாரு, துப்பப்பட போகிறாரு, திட்ட போகிறாங்க, அசிங்கப்படுத்த போகிறாங்க, அவரை வந்து எப்படியெல்லாம் பண்ணணுமோ நெக்ஸ்ட் மினிட்லேருந்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவரோட இதயம் வந்து ரொம்ப பாரமாயிட்டுக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு சிச்சுவேஷனில் தான் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அங்கே ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபம்ன்றது வாழ்க்கையில் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட். ஜெபம் வந்து எப்படின்னா, நிறைய பேருக்கு எப்படி தோணும்னா, நான் ஒரு கஷ்டம் வந்தால் தான் நான் ஜெபிப்பேன், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் தான் நான் ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நிறைய பேர் வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:16 சொல்லுது, நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து தனியாக போயிட்டு ப்ரேயர் பண்ணாராம். அதே மாதிரி லூக்கா 6:12 வந்து சொல்லிக்குது, அவர் இரவெல்லாம் போயிட்டு ஜெபித்தாராம். இப்படி ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் ஜெபித்தாருன்னு சொல்லி போட்டு இருக்குது. அவர் வந்து சில டைமில் வந்து சீடர்களை கூப்பிட்டு போயிட்டு ஜெபிக்கிறாரு, சில டைமில் தனிமையாக போயிட்டு ஜெபிக்கிறாரு. எல்லா இடத்துல அவருக்கு வந்து ஜெபம் தான் ஒரு பெரிய பலனாக இருந்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் யாருக்கு யார் சொல்ல முடியும் எனக்கு ஜெபம் தான் என்னோட பலன் அப்படின்னு சொல்லிட்டு? நிறைய பேர் நினைப்போம், எனக்கு காசு தான் என்னோட பலன், என் பேச்சு தான் என்னோட பலன், என் ஜாப் தான் என்னோட பலன், இல்லை சொத்து தான் என்னோட பலன்னு நினைக்கிற காலகட்டத்தில் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜெபம் தான் நம்மளோட பலன். ஜெபம் தவிர வேற எதுவுமே இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவரோட லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் வந்து இதுக்கு மேலே எனக்கு சஃபரிங் நடக்க போகுது, இதுக்கு மேலே என்னை சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு சொல்லிட்டெல்லாம் அவர் வந்து ஜெபிக்கல. அதுக்கு முன்னத்துலேருந்தே அவர் வந்து ஜெபித்தினே வந்தார். அதுதான் வந்து நம்ம அந்த வசனங்களில் பார்த்தோம். ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நம்ம எல்லார் கையில் மொபைல் இருக்குது, மொபைல் சார்ஜ் பண்ணல இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சார்ஜ் பண்ணியிருப்போம்.
அது சார்ஜ் பண்ணலன்னா நம்மளுக்கே வந்து கை கால் ஓடாது. இப்போத்துல எப்படின்னா மொபைல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்குச்சாட்டு பக்கத்தில் இருந்தால் கூட ஒரு ஹோட்டல்லையோ இல்லாட்டி ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டி பஸ்லேயோ எங்கோ ஒரு ஆட்டி பவர் பேங்கானா கூட வாங்கி நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம மொபைல் மேலே காட்டுற அக்கறை, ஒரு விஷயம், ஒரு வேர்ல்ட்லி திங்ஸ் மேலே காட்டுற அக்கறை நம்ம வந்து ஜபத்து மேலேயும் நம்ம வந்து வைக்கணும். ஜபம் வந்து நிறைய பேர் எப்படி பண்ணுவோம், காலையில் எந்திரிப்போம் ஒரு வாட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு ஜபம், மத்தியானம் சாப்பிட்றப்போ ஒரு ஜபம் பண்ணுவாங்க, தூங்குறப்போ ஜபம் பண்ணுறாங்க. ஆனால் தனிமைப்பட்டு ஒரு ஜபம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவக்கிட்ட அதுதான் அதிகமாக இருக்குது. தனிமையாக போயிட்டு அவர் இரவு ஃபுல்லாக போயிட்டு ஜபம் பண்ணியிருக்காராம். தானியல் 6:10 வந்து சொல்லப்படுது. அந்த ஒரு தானியல் சாப்டர் நீங்கள் படிக்கும்போது தானியலுக்கு வந்து ஒரு லா சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் யாரும் ஜெபிக்க கூடாது, ஜெபித்தா உங்களை வந்து சிங்கக்குழியில் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன நடக்குது, அவரோட ஹேபிட்டுங்க. நான் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாது, எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த 3 வேலையும் வந்து அவர் ஜன்னலெல்லாம் கூட ஓப்பன் பண்ணிட்டு தான் நல்லா ஜபம் பண்ணாராம். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து சிங்க குழியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்கள விடுவிக்கிறார். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி தான் தானியலோட வாழ்க்கையில் வந்து எப்படி ஜபம் இருந்துச்சோ நம்மளோட வாழ்க்கையில் கூட தனிப்பட்ட ஒரு ஜபமும் இருக்கணும். அண்ட் ஃபெலோஷிப் அண்ட் பெயின் பற்றி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு கூட சீடர்களை கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு நீங்கள் எனக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஃபெலோஷிப். பட் அங்கே என்ன நடக்குது, அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு, இவங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. இந்த காலத்தில் கூட நிறைய பேர் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபெலோஷிப் அந்த இதுவே இல்லை. நிறைய பேர் ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இல்லை எதுக்காக நம்ம பண்ணணும், சில பேருக்கு வெக்கம் இருக்கும், சில பேருக்கு வந்து நம்மலாம் ஜபம் பண்ணால் கேட்கப்படுமா அப்படின்னெல்லாம் நினைக்கிற ஒரு தாட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டு ஜபம்ன்றது ஒரு ஹேபிட்டாக நம்ம வைத்துக்கணும். அண்டு இதில் நம்ம நிறைய பெயின் பார்த்தோம், ஒரு சஃபரிங்கை பார்த்தோம். அதோடு சேர்த்து சரண்டர், இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. அந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்படுது, இஃப் இட் இஸ் யுவர் வில் யூ டேக் அப் திஸ் கப் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லலை, எப்படியாச்சும் இது வந்து நான் வந்து உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்ன நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா அந்த பாத்திரமானது நம்மளுடைய பாவம் தான். அது யாரோ செய்த தவறுக்கு யாரோ அடி வாங்குறாங்க, யாரோ துப்பப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்காக வந்து இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த ஒரு பாவத்தை வந்து ஏற்றுக்கொண்டார். அதுதான் வந்து அவர் இது உம்முடைய சித்தமானால் இது எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. 1 சாமுவேல் 12:23 சொல்லப்படுது ஒரு விஷயம். சாமுவேல் வந்து சொல்கிறாரு, ஜபம் பண்ணாமல் இருப்பதே ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்குதா? ஜபம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு கோட் ரீசெண்டாக நான் வந்து இந்த ப்ரேயர் பற்றி பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். எ லைஃப் வித்தவுட் ப்ரேயர் இஸ் அ சின். ஒரு வாழ்க்கையில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ப்ரேயரே இல்லைன்னா அதுவே ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளுக்குள்ளே எப்போ பாவம் இருக்குதோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ரேயரை கூட அவாய்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ப்ரேயரை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளுக்குள்ள பாவம் ஏதோ இருக்குது அப்படின்றது தான் நம்ம உணரணும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அந்த ப்ரேயர் அண்ட் ஃபெலோஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ணோம். அண்ட் வெறும் கஷ்டத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வந்து ஜெபிக்கணும். நமக்கு எல்லாரும் கண்களை மூடிய ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் வந்து ஒப்பு கொடுத்தாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்றால் நீங்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஒப்பு கொடுத்து இது எப்படியாச்சும் உம்முடைய சித்தப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த கால வேலையில் யார் யாருக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உம்முடைய சித்தம் போல என்னோட வாழ்க்கை இருக்கணும், உம்முடைய சித்தம் போல நான் வந்து வாழணும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? கெத்செமனே தோட்டம் வந்து இப்போ இங்கே இருக்குதுன்னு நினைங்க. யாராருக்குள்ளே வந்து அந்த பாரம் இருக்குது, யாராருக்குள்ளே வந்து அந்த கடன் பிரச்சனையோ வேலை இல்லை வியாதி இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் என்ன நெருக்குது என்ன ஒடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எப்பவுமே வந்து ஒரு கெத்செமனே தோட்டம் மாதிரி ஒரு சினாரியோ வந்தாதான் நம்ம ஜெபிக்கணுமா? ஆனால் ஜெபம்ன்றது நம்மளோட ஹேபிட்ல இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் இல்லையா? ஒப்பு கொடுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் இதுக்கு மேலே நான் ரெகுலராக ஜெபிக்கணும், எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, என்னோட வாழ்க்கையில் என்னோட கஷ்டங்கள் தீருதோ இல்லையோ, ஆனால் நான் ஜெபிக்கிற ஒரு மகனாக இருக்கணும், ஒரு மகளாக இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்திய நாளில் கர்த்தர் நம்மளை தொடுவாரா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் பேசுங்க. இது பேசுகிற ஒரு நேரம்
கெத்சமன தோட்டத்தில் அவர் பேசும்போது அவருடைய ரத்தம் வந்து, அவருடைய வேர்வை வந்து ரத்தமாக சிந்திச்சான். அண்டு அவரை வந்து ஈட்டியில் வந்து அவர் மரித்தா பேருக்கு ஈட்டியில் வந்து ஒரு ஷீடர் வந்து, ஒரு சோல்ஜர் வந்து குத்தும்போது அந்த ஒரு துளி பிளட்டு வந்து அவனோட கண்களை படும்போது அவன் ஒரு குருடனா, ஒரு கண்ணு மட்டும்தான் தெரிகிற ஒருவனா இருந்தவனுக்கு அப்போ கூட சுகம் கிடைச்சிச்சான். அந்த மாதிரியான ஒரு சுகம் நம்மளுக்கும் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு அற்புதம் நம்மளுக்கும் நடக்கும். ஆனால் நம்ம நம்பிக்கையாக அந்த ஜபம்ன்றது என்றைக்குமே நம்ம ஜெபித்தினே இருக்கணும். ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நினைங்க, ஜெபிக்கணும்னு சொல்லி நினைங்க. நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு வீரனாக நாங்கள் மாறணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. எங்களை நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தானியேல் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்க. சாமுவேல் சொன்னது போல ஜெபம் பண்ணாமல் இருப்பதே ஒரு பாவம்னு நினைக்கிற ஒரு எண்ணங்களை எங்களுக்குள்ளே விடுவாங்கன்றே. எங்களுக்காக மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஜெபம் தான் எங்களோட வாழ்க்கைன்னு நாங்கள் நினைக்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபம் பண்ணாமல் இருப்பதுனால ஏதாச்சும் தடை இருக்குதுன்னா அந்த தடைகளை உடைங்க ஆண்டவரே. உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமா மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஒலிவு மரம் எப்படி அந்த ஒலிவு கன்றுகளை நீங்க அது ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து வர ஒரு ஆயில் தான் வெளிச்சம் கொடுத்துச்சான். அந்த மாதிரியான ஏசப்பா, நீங்கள் ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு உங்களுடைய பாடி எல்லாம் க்ரஷ் பண்ணா பேருக்கு ஏசப்பா, நீங்கள் வெளிச்சமாக எங்களோட வாழ்க்கையில் மாறினதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சம் எங்கள் மேலே பிரகாசிக்கட்டும். இந்த வெளிச்சம் நாங்களும் ஒளியாக மாறி அடுத்தவங்க மேலே பிரகாசிக்க உதவி செய்யுங்க. நன்றி அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மாற்றுங்க, எங்களோடு இருங்க. எங்களோட எல்லா விதமான காரியங்களை பொறுப்பெடுத்துங்க. ஜப வீரர்களா எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.